மலேசியாவின் பெருமைமிகு மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் கலைப்புலத்துடன் தமிழ்நாட்டைச் சார்ந்த பன்னாட்டு பல்துறை ஆய்விதழான அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னெழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து நடத்திய 2025 ஆண்டுக்கான பல்துறை பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் விருது விழாவினை தமிழும் பிற துறைகளும் புதிய பார்வை என்ற பொருண்மையில் கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. கருத்தரங்க அறிவிப்பை தொடர்ந்து 80க்கும் மேற்பட்ட பல்துறைகளைச் சார்ந்த ஆய்வுக் கட்டுரைகள் பெறப்பட்டு மதிப்பாய்வு செய்யப்பட்டு தேர்வான கட்டுரைகள் கருத்தரங்க சிறப்பு மலர் வெளியீட்டுக்காக தயார் செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் துறைத் தலைவரும் பேராசிரியருமான முனைவர் ரவீந்திரன் மாரையா அவர்கள் கருத்தரங்க சிறப்பு மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அவர் உரையாற்றும் போது அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழுடன் மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறை தொடர்ச்சியாக இணைந்து ஆய்வு சார்ந்த பல தமிழ் பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழின் முதன்மை ஆசிரியர் முதுமுனைவர் பிரியாகிருஷ்ணன் அவர்கள் கருத்தரங்க நோக்க உரையை வழங்கினார். அரண் தமிழ் அறக்கட்டளையின் செயலர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இருந்து தமிழ், மொழியியல், ஆங்கிலம், வரலாறு, தொல்லியல், கல்வெட்டியல், கணினி, கல்வியியல், நிர்வாகியல், வணிகவியல், சமூகவியல், ஊடகவியல், இசைத்துறை போன்ற பல துறைகளைச் சேர்ந்த பேராசிரிய பெருமக்களும் முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களும் கலந்து கொண்டு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். இதில் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் கலைப்புல முனைவர் பட்ட ஆய்வாளர்களும் கலந்து கொண்டு தங்களது கட்டுரைகளை வழங்கினர். நிகழ்ச்சியின் இறுதியில் தகுதி பெற்ற விருதாளர்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்ட நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.